ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பெல் மேத் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வீடியோஸாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 3 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட். பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்மளால் அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ டெய்லியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா எக்ஸாம் டைமில் நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூஸு ஒலிம்பிக் ரிலேட்டடாக. ஸோ இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இவர் வந்து கத்தார் நாட்டை சேர்ந்த பர்ஷிம்ங்கிறவரும் இத்தாலியோட டம்பேரிங்கிறவரும், இவங்க 2 பேருமே வந்து ஒலிம்பிக்கை ஹை ஜம்பில் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஃபைனலில் 2 பேருமே வந்து 2.37 மீட்டர் தான் வந்து தாண்டினாங்க. அதுக்கு மேலே 2 பேர்த்துக்கும் தாண்ட முடியல. 2 பேர்த்துக்கும் டை பிரேக்கரில் வந்து நிற்கிது. ஸோ அப்போ வந்து ரெஃப்ரி வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா 2 பேர்த்துக்கும் 3 சான்சஸ் கொடுக்குறாங்க. இவருக்கு 3, அவங்களுக்கு 3 கொடுக்குறாங்க. அந்த 3 சான்சஸ்லுமே வந்து 2 பேர்னாலே அதுக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியல. ஸோ அப்போ ஜம்ப் பண்ணும்போது இத்தாலி வீரருக்கு வந்து காலில் அடிபட்டுருது. ஸோ இப்போவும் வந்து மறுபடியும் டை பிரேக்கரில் வந்துடுது. ஸோ ரெஃப்ரீஸ் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறதா டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வின்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரூல்ஸு. ஸோ ஆனால் வந்து அந்த 3 சான்சஸில் குதிக்கும் போது இத்தாலி வீரருக்கு வந்து கால் அடிபட்டுருச்சு. ஸோ அவரால் ஃபர்தராக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னால் இதுக்கு மேலே கலந்துக்க முடியாது, நான் இதுலேருந்து விலகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒலிம்பிக் ரூல்ஸ் படி இன்னொருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வின் பண்ண தான் ஆயிரும். இதுதான் ரூல்ஸு. ஆனால் இந்த கத்தாரோட பர்ஷிம் வந்து என்ன பண்ணாருன்னா ரெஃப்ரிஸ்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. 2 கோல்டு மெடல் இதுக்கு பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது, நீங்கள் இது 2 கோல்டு மெடல் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ரெஃப்ரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நானும் வந்து விளையாட்டுலேருந்து விலகிடுறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவரும் வந்து அந்த அனௌன்ஸ் பண்ணதுனால 2 பேர்த்துக்குமே வந்து கோல்டு மெடல் தராங்க. ஸோ இவர் வந்து இது அனௌன்ஸ் பண்ணலைன்னா இவருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கும். ஆனால் இவர் வந்து அந்த இத்தாலி வீரரோட ஹார்ட் ஒர்க்கிங்கை வந்து மதித்து அவருக்கும் ப்ரைஸ் வின்னிங்க்கு ஈக்குவல் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு முடிவு செஞ்சு அவர் விலகிறத அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸோ இதனால் அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட ஹை ஜம்பில் கத்தாரோட பர்ஷிமும் இத்தாலியோட டம்பேரியும் சேர்ந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி வில் லான்ச் விச் பேமெண்ட் சொல்யூஷன்? ரூபி, பைசா, செக், ருபி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா ரூபி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who won the Bharat Kesari Wrestling Tangle 2021 organized in Tamil Nadu? ஸோ இது ரெஸ்லிங் காம்படிஷன் இந்த வருஷம் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. யார் வின்னர்னு கேட்குறாங்க. சுஷில் குமாரா, சசி மாலிக், லப்ஷன்ஷு சர்மா, பார்த்தி சிங். லபான்ஷு சர்மா. ஸோ ஆன்சர் இஸ் லபான்ஷு சர்மா. ஸோ இந்த வருஷம் இது வந்து தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணி இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which is the first digital investment platform to launch UPI based auto pay functionality for its MF ship investment in India? ஸோ எந்த பேமெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் ஃபஸ்ட்டு யூபிஐ பேஸ்டு ஆட்டோ பே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபோன்பே. ஸோ ஃபோன்பே தான் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ்ரு உடானா, எ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ரிட்டையர்ட் ரீசென்ட்லி பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? ஸோ இவர் வந்து எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க. ஸ்ரீலங்காவா, வெஸ்ட் இண்டீஸா, இந்தியாவா, சவுத் ஆஃப்ரிக்காவா? ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர், பிலாங்ஸ் டு ஸ்ரீலங்கா. இவர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக்கில் விளையாடுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த நியூலி பப்ளிஷ்டு புக் நேரு, டிபெட் அண்ட் சைனா? இதுதான் இந்த புக்கு.
யாருன்னு கேட்குறாங்க. அரவிந்த் அடிகா, ரமேஷ் நாராயண், அவதார் சிங் பசின், ராம்சந்திர குஹா. ஸோ இந்த புக்லேயே போட்டிருக்காங்க ஏஎஸ் பஷின், அதாவது அவதார் சிங் பசின் இஸ் த ஆத்தர் ஆஃப் திஸ் புக். ஸோ இந்த புக்கில் வந்து இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 1962 இண்டோ சைனா வார் வரைக்கும் நடந்த இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அவதார் சிங். இந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து பென்குயின் ரேண்டம் ஹவுஸ். இந்த ஏஎஸ் பசின் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு விஷயம் படிக்கும்போது அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் படிச்சிட்டிங்கன்னா அது ரிலேட்டட் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு மேட்ரு படிச்சிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஸோ இவர் தான் சில சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா பப்ளிஷர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நியூஸ்னால் அதுக்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who won the gold medal in women's single badminton at Tokyo Olympics? ஸோ இவங்க 4 பேர்த்தில் யார் சிங்கிள்ஸ் வின் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க, உமன் சிங்கிள்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் சென் யூஃபி. இவங்க வந்து சைனாவை சேர்ந்தவங்க. இவர் வந்து தைவான் பிளேயரை தோக்கடிச்சிட்டு இதில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் பிளேயராக இருக்காங்க. ஸோ எடி சுங் மோஸ்ட் ப்ராமிசிங் பிளேயர் ஆஃப் த இயர் வந்து 2017 இவங்க வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which bank has collaborated with IIT Bombay for providing credit facility to startups and MSMEs? ஸோ எந்த பேங்க் வந்து ஸ்டார்ட்அப்ஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் அலாங் வித் ஐஐடி பாம்பே? ஆக்சிஸ் பேங்க், இந்தியன் பேங்க், ஆர் பேங்க் ஆஃப் பரோடா, ஆர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா? த ஆன்சர் இஸ் இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க்கும் ஐஐடியும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எக்ஸ்பெஷலி ஃபார் த ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஐஐடி பாம்பேனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவோட நேம் வந்து சொசைட்டி ஃபார் இனோவேஷன் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப், சைன்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் கீழே இந்தியன் பேங்க்கில் வந்து அப் டு 50 crores வந்து நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம். இந்த லோன் வந்து மோஸ்ட்லி அந்த மூலதனமாக மிஷினரிஸ்க்கோ இல்லை வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐஐடி பாம்பே அண்ட் இந்தியன் பேங்க் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவோட நேம் வந்து SINE, அதாவது சொசைட்டி ஃபார் இனோவேஷன் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப். நெக்ஸ்ட் கொஸ்டின், in which month and year India recorded the highest monthly merchandise export? September 2020, August 2019, May 2021, July 2021. So the answer is July 2021. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு இது வந்து ஜூலை 2021. ஸோ இன்றைக்கி அப்கமிங் இயரில் இது வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் வந்து மாறக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஒன் த கான்காகாஃப் கோல்ட் கப் 2021? இது வந்து ஆக்சுவலாக ஃபுட்பாலுக்காக கொடுக்கறது. மெக்சிகோ, USA, எல் சல்வடார், கோஸ்ட்ரிகா. ஸோ த ஆன்சர் இஸ் USA. கான்காகாஃப்ங்கிறது வந்து என்னென்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் அண்ட் கரிபியன் அசோசியேஷன் ஃபுட்பால். இது வந்து 1961 கொண்டு வந்தது. இந்த வருஷம் வந்து USA வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து 17th டைமு. இவங்க பீட் பண்ணது வந்து மெக்சிகோ டீமு. ஆக்சுவலாக மெக்சிகோ தான் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீமு. இது வரைக்கும் அவங்க வந்து 11 டைம்ஸ் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ USA வாங்கினது வந்து 7th டைம். இது வந்து 2 years ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. Next question, who has been appointed as the global brand ambassador of the Italian luxury brand Bulgari? இது வந்து இந்த புல்காரி இல்லைன்னா புல்காரின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா ஆக்சசரிஸ், வாட்சஸ்ஸு, லெதர் பேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சேல் பண்ணுற ஒரு ஃபேமஸ் கம்பெனி. இதில் வந்து யாரை வந்து குளோபல் பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பிரியங்கா சோப்ரா. ஸோ பிரியங்கா சோப்ரா தான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஷஹலா ஸ்கீம் இன் ஜூலை 2021? ஸோ எதுன்னு கேட்குறாங்க. உடுப்பி, பெல்லாரி, பிடார், சிக்காபலாப்பூர் எல்லாமே வந்து கர்நாடகா ஸ்டேட்டு. ஸோ ஆன்சர் வந்து உடுப்பி. இது வந்து கர்நாடகாவில் வந்து இந்த ஷஹலா ஸ்கீம் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க.
இது வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட்டோட எல்லா சர்வீஸும் சிட்டிசன்ஸ்க்கு வந்து கரெக்ட் டைமில் கொண்டு போய் சேர்த்தணும், அவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சாதான் அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட முக்கியமான பங்கு வந்து என்னென்னா, கவர்மெண்ட் என்னென்ன சர்வீசஸ் சிட்டிசனுக்காக கொண்டு வராங்களோ அதை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்து அந்த டைமுக்குள்ளே அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர்றதான். ஸோ இது வந்து உடுப்பியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், as per the data of NCRB, which Indian state registered the maximum number of suicides due to unemployment in 2019? மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு, கர்நாடகா, நாலில் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ the suicide due to unemployment, so the answer is கர்நாடகா. ஸோ கர்நாடகா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து மகாராஷ்டிரா, அது தேர்டில் வந்து தமிழ்நாடு இருக்குது. இது வந்து எந்த இதோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியிருக்குன்னா என்சிஆர்பிங்கிறது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட இது. ஸோ அதுபடி இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கர்நாடகா. நெக்ஸ்ட்டு, which country has decided to issue golden visa to all the doctors residing there? ஸோ எந்த கண்ட்ரி கோல்டன் விசா கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, கோல்டன் விசா ஃபார் டாக்டர்ஸ் ஜெர்மனி, யூஎஸ்ஏ, இந்தியா, யுஏஇ. ஸோ த ஆன்சர் இஸ் யுஏஇ. ஸோ யுஏஇயில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா டாக்டர்ஸுக்கும் கோல்டன் விசா கொடுக்குறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 10 years ரிசைடிங் விசா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெசிடென்சி விசா கொடுக்குறாங்க. இது வந்து அங்கே இருக்க மன்னர், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கவர் வந்து ரூல் பண்ணுறது வந்து அந்த மன்னர்னு சொல்லுவாங்களா அவங்க. அவர் வந்து யாருன்னா ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்கட்டோன். அவர் தான் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுஏஇ. அவர் தான் வந்து ரூலர் ஆஃப் துபாய். அவர் தான் வந்து துபாய் மன்னரும் அவர் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த ஆர்டர் போட்டிருக்காரு. ஏன்னா இது COVID-19 சுச்சுவேஷனுங்கிறதுனால டாக்டர்ஸோட சேவை வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுக்காக. ஸோ 10 yearsக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெசிடென்சி விசா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விசாக்கு தான் வந்து என்ன நேம்ஸ் வச்சுருக்காங்கன்னா கோல்டன் விசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் முக்கியமந்திரி வத்சாலா யோஜனா இன் ஆகஸ்ட் 2021? ஸோ எந்த ஸ்டேட்லன்னு கேட்குறாங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, உத்தரகாண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்டில் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து எதுக்குன்னா, COVID-19னால் பேரண்ட்ஸ் இறந்தவங்களுக்கோ இல்லை ஏர்னிங் பீப்புள், அந்த ஃபேமிலியோட ஏர்னிங் பீப்புள் இறந்தாலும் அவங்க இருக்க சைல்டுக்கு வந்து டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் வந்து மந்த்லி 3000 கிரெடிட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் இருக்க அந்த குழந்தைகளுக்கு வந்து எஜுகேஷன் ஃப்ரீயாகவும், ரேஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரியும், தேவையான பொருட்கள் கொடுக்குறக்கும், மருத்துவ வசதிகளும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க 21 ஏஜ் வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி 3000 வரும், அலாங் வித் ஃப்ரீ எஜுகேஷன், ரேஷன் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அவங்க 21 ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், who won the gold medal in men's singles badminton at Tokyo Olympics on August 2, 2021? ஸோ இவங்க 4 பேர்த்தில் யார் வின் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது நேம் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு மட்டும் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு மெடல் வின் பண்ணது யார் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ மென்ஸ் சிங்கிள்ஸ் பேட்மிண்டன் வின்னர் வந்து விக்டர் ஆக்சல்சன். இவர் வந்து டென்மார்க்கை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் வந்து இப்போ கரண்ட்டில் வின்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து சேட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.